சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல வந்தேன். உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் ரகசியம் என்பதே இல்லை. எது நடந்தாலும் எது இருந்தாலும் அப்படியே எல்லோரிடமும் சொல்லிவிடுவாய். எனக்கு இந்த நல்லது நடந்தது, எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைத்தது, என் வாழ்க்கையில் இத்தனை பெரிய திருப்பு முனை வந்து இருக்கிறது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது என்று அப்பொழுதே எல்லோரிடமும் சொல்லிவிடுவாய். ரகசியம் என்பது உன் வாழ்க்கையில் இருந்திராத ஒன்று. இப்படி இருந்தால்தான் வெறும் கையில் இன்று இருக்கிறாய். ஏதாவது கிடைத்துவிட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் எனக்கு எப்படி நடந்துள்ளது பாருங்கள் என்றும், என் அதிர்ஷ்டம் இப்பொழுது எனக்கு கொட்டி கொடுக்கிறது என்றும் ஒவ்வொரு முறையும் உனக்கு கிடைப்பதை உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ சொல்லித்தான் இன்று நீ வெறும் கையில் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் கைகளை இறுக்க மூடிக்கொண்டு இருந்தால் உன் கைகளில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எதுவும் புரியாமல் இருப்பார்கள். இதுதான் என்னிடம் இருக்கிறது என்று உன் கையை விரித்து காட்டிவிட்டாய். உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அதுவும் அவர்கள் கண்கள் பட்டு உன் வாழ்க்கை பொறாமை எண்ணத்தால் அழிக்கத்தான் படுமே ஒழிய உனக்கு நல்லதுகள் நினைக்க யாரும் இல்லை. மீதி நல்லதை நினைத்தாலும் எனக்கு நடக்கவில்லை, இவனுக்கு நடந்து விட்டதா என்று ஒரு பேர் மூச்சு விட்டால் போதும், உன்னிடம் இருப்பது கரைந்துவிடும். இப்படித்தான் இது நாள் வரை எல்லாம் இழந்து இந்த நிலையில் நிற்கிறாய். இன்னும் எது கிடைத்தாலும் எல்லோரிடமும் சொல்லிவிடாய். தனிமையில் கேட்டு உன் மனதில் இருக்கும் அத்தனையும் ரகசியமாக வைத்துக்கொள். நீ எத்தனை தூரம் ரகசியத்தை காத்திருக்கின்றாயோ அத்தனை அளவு உன் வாழ்க்கையில் எந்த சிரமங்களும் வராது. இதை நீ புரிந்து கொள்வாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று தான் அர்த்தம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று கேள்விப்பட்டிருக்கின்றாய் அல்லவா? கண் திருஷ்டி என்பது மாலையிலும் கரைத்து விடும். இப்படி இருக்கும் பொழுது யாருடைய கண் திருஷ்டியும் படக்கூடாது என்றால் அனைத்தையும் நீ ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். யாரிடமும் உனக்கு நடக்கும் நல்லதுகளை பகிர்ந்து கொள்ளாதே. அடுத்த 24 மணி நேரத்தில் உனக்கு ஒரு அதிசயமும் அற்புதமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகிறது. இந்த அதிர்ஷ்டம் உனக்காக மட்டும் வரப்போகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதை முன்பே யாரிடமும் சொல்லாமல் வாங்கிய பிறகு அவர்களே பார்த்து கொள்ளட்டும். இப்படி நீ இருந்தால் சகல செல்வங்களும் உன்னை விட்டு எங்கும் போகாது. யாருடைய கண் திருஷ்டிக்கும் நீ ஆளாக மாட்டாய். வரும் வாய்ப்பை தக்க வைத்துக்கொள். எதையும் ரகசியமாக வைத்துக்கொள்ள பழகு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.